ஹாய், நான் இத சொல்லியே ஆகணும். என்னோட படம் 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சூர்யாவே அவரோட வாய்ஸ்ல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா, அவர் படம் 2018 தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னமும் படம் வரலை. 1.5 வருஷம் ஆக போது என்ஜிகே வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காத்திருப்போம் அப்படின்னு சூர்யா சொன்னார்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு படம் வரப்போகுது. அது இதோட வெயிட் தெரியுமா? கேவி ஆனந்த் தெரியுமா? அயன் படம். அந்த காம்போல இன்னொரு படம் எடுத்திருக்காங்க. அதுல வேற யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? மோகன்லால், ஆர்யா, சைஷாலாம் இருக்காங்க. வந்தாலே ஹிட்டுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த படத்துக்கு போட்டியா இன்னொரு படம் வரப்போகுது இருந்துச்சு. அது சூர்யா படத்துக்கு போட்டியா? தமிழ்நாட்டுல எந்த படம் போட்டியா இருந்தாலும் தாங்காது அப்படின்னா, ஆந்திரால சூர்யாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மார்க்கெட் இந்த படம் காலி பண்ணிட்டுமோ அப்படின்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா, அப்போ இந்த டேட்ல இந்த படம் வராதா? இப்பதான் டேட் சொன்னாங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த டேட் எந்த படம் வரப்போது, என்ன கன்ஃபியூஷன் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. பாகுபலி திரைப்படத்தை அடுத்து பிரபாஸுடைய நடிப்புல உருவாயிருக்க திரைப்படம் சாஹோ. பாகுபலி திரைப்படத்தை விட பிரம்மாண்டமா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு இந்த திரைப்படத்தை பல ஆண்டு காலமா உருவாக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி மிக பிரம்மாண்டமா வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய முன்னோட்டங்கள் ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. தெலுங்கு ரசிகர்களை தாண்டி பாகுபலி திரைப்படம் வெற்றி பெற்றதுனால இந்த திரைப்படத்தை இந்தியா முழுக்க ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆண்டே வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்ட சாஹோ திரைப்படம் 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதே தேதியில சூர்யாவுடைய நடிப்புல கேவி ஆனந்த் இயக்கி இருக்கக்கூடிய காப்பான் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகிறதுனால இப்போ ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. பாகுபலி திரைப்படத்துக்கு பிறகு தமிழ்ல பிரபாஸுடைய மார்க்கெட்டுடைய அளவு உயர்ந்திருக்கு. இதே போல சூர்யாவுடைய மார்க்கெட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ஆரம்பத்திலிருந்தே ஏறுமுகத்துல இருந்து வருது. சாஹோ திரைப்படம் வெளியாகக்கூடிய அதே நாள்ல காப்பான் திரைப்படம் வெளியானா இந்த திரைப்படத்துக்கு ஆந்திரால ஓபனிங் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதனால காப்பான் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி சாஹோ